ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 100 PV நம்ம வெஸ்டேஜில் பண்ணோம்னா நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்ம வெஸ்டேஜ் கம்பெனியில் 100 PVக்கான கன்சிஸ்டன்சி ஆஃபர். நம்ம கன்சிஸ்டன்சி எப்படி பண்ணுறோன்னா, நம்ம ஃபஸ்ட்டு மந்த் 100 PVன்றது பண்ணுறோம். தொடர்ச்சியாக 4 மாதம் 2ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதிக்குள்ளே 100 PVன்றது பண்ணோம்னா நம்மளுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ்ன்றது கிடைக்கும். அதுக்கப்புறம் கூப்பன்ஸ்ன்றது கிடைக்கும். அது எப்படி வரும்ன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு மந்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. அந்த மந்த்து பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு அப்சார்ட்மெண்ட்டாக ஒரு 3000 ருபீஸ்க்கு அதனால் 2700 மேலேன்னா உங்களுக்கு 100 PVன்ட்டு வரும். இப்போது எங்கள் எக்ஸாம்பிள் ஒரு பிபிடியில் நாங்கள் எடிட் பண்ணதில் 100 PVக்கு 3000ன்ட்டு நாங்கள் போட்டிருக்கோம். அமௌண்ட்டு 3000 ருபீஸ்க்கு ஃபஸ்ட்டு மந்த் வாங்குறீங்க. ஃப்ரீ ப்ராடக்ட் அந்த மந்த் உங்களுக்கு 300 ருபீஸ் கிடைக்கும். 10 to 20% ரீட்டைல் ப்ராஃபிட்ன்றது கிடைக்கும், 600 ருபீஸு. அது கழிச்சு பர்ஃபார்மன்ஸ் போனஸ், நீங்கள் ப்ராடக்ட் வாங்கக்கூடியதுக்காக உங்களுக்கு 11% பர்ஃபார்மன்ஸ் போனஸ்க்காக உங்களுக்கு 200 ருபீஸ் கொடுக்குறாங்க. செகண்ட் மந்த் அதே மாதிரி, தேர்ட் மந்த் அதே மாதிரி. அது மாதிரி கண்டினியூ 4 மந்த்து பண்ணோம்னா நம்மளுக்கு அமௌண்ட் எவ்வளோ ஆகுதுன்னா, நம்ம 3000 பண்ணும்போது நம்மளுக்கு 12,000 ரூபா ஆகுது. அதே மாதிரி ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் 4200 நம்மளுக்கு ரிட்டன் ஃப்ரீ ப்ராடக்டே கொடுக்குறாங்க. அது கழிச்சு 10 to 20% ரீட்டைல் ப்ராஃபிட் 2400 ருபீஸ் ரீட்டைல் ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. அது கழிச்சு நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் போனஸ் 11%ன்னு சொன்னோம்ல, அது 800 ருபீஸ் கிடைக்கும். இப்போ நம்ம டோட்டலாக வெஸ்டேஜுக்கு எவ்வளோ இன்கம்ன்றது கொடுத்தோம்னா 12,000 ரூபான்றது நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் நம்மளுக்கு ரிட்டன் வந்தது 7400 ருபீஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. இன்ட்டு 100 இஸ் ஈக்குவல் டு 62%. அப்படின்னா ஒரு 62%னா நம்மளுக்கு ரிட்டன்ன்றது வந்திருக்கு. அதுக்கு மேலே 39%ன்றது கம்பெனிக்கு போயிருக்கு. ஓகேங்களா? இப்போது ஒரு 100 ருபீஸ் கொடுத்து வாங்குறோம்னா ஒரு 69 ருபீஸ் நம்மளுக்கு ரிட்டன் கிடைக்கும். ஆனால் வெளியில் ஒரு 39 ருபீஸ்ன்றது கம்பெனிக்குன்றது போகும். ஓகேங்களா? இது 100 PV எடுத்தால் நம்மளுக்கு பெனிஃபிட். ஓகேங்களா? இந்த 100 PV கன்சிஸ்டன்சி எடுத்தோம்னா உங்கள் டீம்ன்றது நல்லா டெவலப் ஆகும். நீங்கள் அடுத்தடுத்த லெவல்ன்றது சீக்கிரமாக அச்சீவ் பண்ணலாம். நிறைய பேர் லீடர்ஸ் எடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டார்கெட் என்னது, அவங்க ஃபஸ்ட்டு செல்ஃப் பர்ச்சேஸ் 2ஆம் தேதியிலேருந்து ஃபஸ்ட்டு செல்ஃப் பர்ச்சேஸ் 2ஆம் தேதி கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. எதுக்காகன்னா, இந்த லீடர்ஸ்ன்றது ஃபஸ்ட்டு 2ஆம் தேதி கம்ப்ளீட் பண்ண தான் அது கழித்து நம்ம ஒர்க்குன்றது ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்வைட் பண்ணி ஐடியாஸ் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம பர்ச்சேஸை 10ஆம் தேதி 15ஆம் தேதிக்குள்ளே பண்ணோம்னா அதுக்கப்புறம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணாத நம்ம இன்வைட் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த ஐடி இப்போ நம்மளே பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும் நம்ம டவுன்லைன்ஸும் பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கே நம்ம ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அது கழிச்சு நம்ம டீம்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம ஒர்க்குன்றது ஸ்டார்ட் பண்ணால் இன்னும் வெறித்தனமாக எடுத்து பண்ணலாம். நம்ம ஈஸியாக டீம் டெவலப் பண்ணலாம். அந்த மந்த்து நம்ம பிரான்ஸ்ன்றது லெவல்ன்றது குவாலிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, விஷ் யூ வெல்த்.